நம்ம வந்து இந்த புது செடி சாமந்தி செடி வாங்கினா கவரில் வச்சுருந்து டெய்லி தண்ணி விடணும். காலையில் பாருங்கள், டெய்லி காலையில் தண்ணி ஊற்றணும். காலையில் தண்ணி ஊற்றலன்னா ஈவினிங்கில் ஊற்றணும். அப்படி டெய்லி தண்ணி ஊற்றிட்டு கவருக்கு மாற்றுறது எப்படின்னா, இப்போ நான் சொல்கிறப்பெல்லாம் கூட நீங்கள் செடி நட்டிங்கன்னா சாமந்தி செடி நல்லா வளரும். இப்போது இது போல் சாமந்தி செடி வந்து தண்ணி ஊற்றணுன்னே ஃப்ரெஷ்ஷாகும். சப்போஸ் மொட்டைலாம் பாதி அளவுக்கு நான் கட் பண்ண சொல்லியிருந்தேன். அது சப்போஸ் மொட்டைலாம் தேவையில்லை, சீக்கிரமாக வளரணும் சாமந்தி செடின்னா பூவெல்லாம் கட் பண்ணிடணும். மொட்டையெல்லாம் கட் பண்ணிவிட்டு தொட்டியில் இறக்கிடணும். தொட்டியில் எப்படி மண் இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் ட்ரை லீஃப் கம்போஸ்ட் வச்சுருந்தா கொஞ்சமாக மணல் கலந்து ரிவர் சாண்டு செடி நட்டுடுங்க. இந்த கவர்லேருந்து பாதி மண் எடுத்துகிட்டு வேர் தெரிகிறப்போல பாதி மண்ணோடு நீங்கள் இறக்கிடணும் தொட்டிக்குள்ளே. அது போல் இருக்கும்போது சாமந்தி செடி நல்லா வளரும். சப்போஸ் அப்படி இல்லை மண்ணில் தான் நடணும் அப்படின்னா நீங்கள் மணல் கொஞ்சமாக மாட்டு சாணம் அப்படி மூணுமே கலந்து நட்டுக்கலாம். அதுக்கப்புறமா சாயிலுக்குள்ளே எப்படி எருவு இருக்கணும்னா பாருங்கள், இது போல் கேரட் பீல்ஸு, முருங்கைக்காய் வேஸ்ட்டு, தலைப்பகுதி வால் பகுதியெலாம் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா முருங்கைக்காய் அதெல்லாம் கூட செடிக்கு போட்டுக்கலாம், சூப்பராக வளரும். இது போல் கேரட் பீல்ஸு, முருங்கைக்காய் வேஸ்ட்டு, வாழைப்பழம் தூள், பனானா பீல்ஸு, கொஞ்சமாக வெங்காயத்தூள், ஆலிவீரை கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுக்குங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாக போடணும். போட்டுட்டு நீங்கள் வந்து மிக்ஸி கப்பில் பவுட்ரு பண்ணி வச்சுடுங்க. காய வச்சுட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு அந்த மண்ணில் கலந்து விட்டுடணும். சூப்பராக செடி வளரும் சாமந்தி செடி. இப்போ நான் சொல்கிற போல் நீங்கள் இதெல்லாம் போட்டிங்கன்னா நம்ம எருவெல்லாம் வெளியே வாங்கி டிஏபி அது போலாம் கூட போட தேவையில்ல. இந்த காய்கறி வேஸ்ட்டு உரமாக நல்லா செடிக்கு வேலை செய்யும். சாமந்தி செடிக்கு நீங்கள் நல்லா காய வச்சுட்டு பவுட்ரு பண்ணிட்டா கூட எவ்வளோ செடி இருந்தாலும் நம்ம மந்த்லி 2 டைம்ஸ் வந்து, அதாவது மந்த்லி ஒன்ஸ் கொடுக்கலாம், இல்லை 15 days ஒன்ஸு 2 டைம்ஸ் மந்த்லி கொடுக்கலாம். அப்படியும் நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுட்டு செடி கொடுத்துக்கிட்டே வரலாம். நடுவில் ஒரே ஒரு வாட்டி ரைஸ் வாட்டரு, மோர் இது கொடுத்தாலே போதும், சாமந்தி செடி நல்லா வளரும். அதுக்கப்புறம் மறந்துட்டேன், இந்த எக்ஸல் வந்து இதோடவே நீங்கள் பவுட்ரு பண்ணி போட்டுக்கணும். முட்டை ஓடு வந்து 3 போட்டுக்கலாம் நீங்கள் பவுட்ரு பண்ணி போடும்போது. ஒரு செடிக்கு சொல்கிறேன். இது போல் வெண்டைக்காய் கூட ரொம்ப முத்தி போயிருந்தால் நீங்கள் வந்து நல்லா காய வச்சுட்டு அதுலேருந்து சீடை எடுத்துகிட்டு கூட நீங்கள் மண்ணுக்குள்ளே தூவி வைக்கலாம். நான் ஒரு செடியில் போட்டு வச்சுருக்கிறேன், வரதா பார்க்கலாம் சொல்லிவிட்டு. வெஜிடபிள் வேஸ்ட் வந்து இது போல் சாமந்தி செடிக்கு யூஸ் பண்ணும்போது சூப்பராக செடி வளரும் சாமந்தி செடி. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.